காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக நாமத்தினாலே உங்களை தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு தாழ்மையை கற்பிக்கும் ஞானம். திருமறையின் ஆதார வசனம் நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. Proverbs 11:2. When pride comes, then comes shame, but with the humble is wisdom. இன்றைய முதலாவது திருமறையின் தியான பகுதி நீதிமொழிகள் 11வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமித்திரையான நிறைகல்லோ அவருக்கு பிரியம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினிலே பிடிபடுவார்கள். தாழ்மையை கற்பிக்கும் ஞானம். ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்த பணியாளர்களில் ஒருவர் எல்லாரிடமும் மிகவும் கவனமாயும் பணிவாகவும் நடந்து கொள்வார். பேசும் வார்த்தையிலும் கூட ஞானமாய் அளவோடு பேசுவார். இது எல்லாருக்கும் அவர் மீது ஒரு மதிப்பினை கொடுத்தது. ஒரு நாள் அவர்களுள் ஒருவர் அவரிடம் சென்று, எப்படி உங்களால் இப்படி இருக்க முடிகிறது என்று கேட்டார். அவர் சொன்ன பதில் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. ஐயா, என் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து மிகவும் வருந்துகிறேன். ஏனெனில் என்னில் காணப்பட்ட பெருமை, கர்வம், உடன் வாழ்வோரை மதியாமல் அவர்களுக்கு எதிராக அநேக தீய காரியங்களை செய்து எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதித்துக் கொள்ள காரணமாக இருந்தேன். ஆனால் என்றைக்கு அருள்நாதர் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டேனோ, அதாவது அவர் சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையில் வெளிப்படுத்தி நின்ற தாழ்மை என்னும் குணம்
என்னை வெகுவாய் கவர்ந்தது. என் பாவமான வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டேன். என் வாழ்வில் காணப்பட்ட தீய குணங்களை எல்லாம் அவர் மாற்றினார். நான் அன்று எடுத்துக்கொண்ட தீர்மானம்தான் என்னை இன்று உங்களுக்கு முன் ஒரு பணியாளனாய் என்னை நிறுத்தி இருக்கிறது என்றாராம். தாழ்மையை கற்பிக்கும் ஞானம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த தாழ்மையை கற்பிக்கும் ஞானம் இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரம்தான் இருக்கிறது. அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது அந்த ஞானம் உங்களுக்குள் வருகிறது. தாழ்மை தேவன் மனிதர்களிடம் விரும்பும் குணநலங்களில் ஒன்று. தேவன் அருளுகின்ற ஞானம் ஒரு மனிதனுக்கு தாழ்மையை கற்றுத்தருகிறது. ஏனெனில் தேவனே தாழ்மைக்கு சான்றாளர். விண்ணிலிருந்து வந்த இயேசு தம்மை தாழ்த்தி கொண்டு அடிமையைப் போல செயல்பட்டதை திருமறையில் காண்கின்றோம். மார்க் 10 அதிகாரம் வசனம் 45 ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன் என்றார் இயேசு. இன்று உலகில் தாழ்மை, எளிமை, சுய வெறுப்பு போன்ற பண்புகளில் தங்களை அலங்கரிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் பலர் பெருமை, மேட்டிமையான எண்ணம், அகந்தை, ஆணவம் போன்றவற்றால் அழிந்து போவதை காண முடிகிறது அல்லவா? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பதுதான் திருமறை தரும் செய்தி. நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட தாழ்மையை வெளிப்படுத்தி ஞானம் உள்ளவராய் இந்த நொடிப்பொழுது முதல் நடந்து கொள்ள முயற்சி செய்வோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, பெருமைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்றால் அது ஆதாயப்படுத்தும் ஞானம். நீதிமொழிகள் 11 அதிகாரம் வசனம் 30 சொல்லுகிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Proverbs 11:30 it says, the fruit of the righteous is a tree of life, and he who wins souls is wise. யார் ஞானம் உள்ளவன்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமா அறுவடை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒரு அஜெண்டாவாக உங்களுடைய வாழ்க்கை அஜெண்டா அல்லது ஒரு விஷன், உங்களுடைய கோல் அப்படி இருக்கிறதா? நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். நீதிமொழிகள் 11 அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 வரையிலும் இவ்வாறாக சொல்லுகிறது, உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுதந்தரிப்பான், மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையானவன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஆதாயப்படுத்திக் கொள்ளும் ஞானம். பயோ கிளாக் என்றால் என்ன? நாம் வெளியூர் செல்ல வேண்டுமானால் அல்லது காலையில் முக்கிய வேலை இருக்கிறது என்றால் அதிகாலை 4 மணிக்கு அலாம் வைத்துவிட்டு தூங்கி விடுவோம். ஆனால் அலாம் அடிப்பதற்கு முன்பே எழுந்து விடுவோம். தூக்கத்தில் பல முறை நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இதைதான் பயோ கிளாக் என்று சொல்லுகின்றனர். இது நம்மை ஆயத்தப்படுத்தவும் ஆதாயப்படுத்தவும் செய்கிறது. அருமையானவர்களே, ஞானம் எப்படி பயன்படுகிறது என்பது நமது செயலை பொறுத்து தான் அமைகிறது. ஞானத்தை பயன்படுத்தி பிறரை அழிக்கவும் செய்யலாம். அதே ஞானத்தை கொண்டு பிறரை ஆதாயப்படுத்தவும் செய்யலாம். அடிமையாக இஸ்ரவேலரிடத்தில் விற்கப்பட்ட யோசேப்பு நாள் ஒன்று வந்தபோது பார்வோனின் முன்பு நிறுத்தப்படுகிறார். பார்வோன் கண்ட சொப்பனத்திற்கு யோசேப்பு கொடுத்த விளக்க உரை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டதென்று ஆதியாகமம் 41:37 நாம் படிக்க முடிகிறது. இதனால் பட்சிக்கிற குணம் கொண்ட பார்வோன் பண்பு கொண்டவனாக மாறிவிடுகிறான். இந்த அடிமையாக வந்த யோசேப்பனுடைய ஞானத்தை அவன் பிறரை ஆதாயப்படுத்த பயன்படுத்தி கொண்டான். உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவாகிய ஞானம் இருக்கிறது அருமையானவர்களே. அதை கொண்டு நீங்கள் பிறரை அழிக்க கூடாது, அதை கொண்டு பிறரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தருவதே இன்றைய ஆதாயப்படுத்தும் ஞானமாக பரிசுத்த ஆவியானவர் கற்றுத்தருகிறார்.
அருமையான தேவனுடைய ஜனங்களே, எல்லாவற்றை பார்க்கிலும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். And he who wins souls is wise. ஆண்டவரிடம் மனம் திரும்ப வழி காட்டுங்கள், ரட்சிப்புக்குள்ளாக ஜனங்களை நடத்துங்கள். அதுதான் எல்லாவற்றை விடவும் நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுத் தருகிறது. தேவ ஆவியினால் பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவரும் உண்டோ? உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை. ஞானம் பார்வோனை ஆதாயப்படுத்தினது மட்டுமல்லாமல் அவன் ஊழியக்காரர்களையும் ஏன் பஞ்சத்தில் பரிதவித்த தன் இஸ்ரவேல் குடும்பம் அனைத்தையுமே பாதுகாத்தது, ஆதாயப்படுத்தியது. இப்படிதான் யோசேப்பினுடைய வாழ்க்கை இருந்தது. அவருடைய ஞானம் ஆதாயப்படுத்துகிற ஞானமாக விளங்கியது. நாமும் ஞானமாய் நடந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எபேசியர் 5:15 ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பரிசுத்த பவுலுடைய நமக்கு ஆலோசனை தருகிறார். மைண்ட் கோல்ட் என்பவர் கூறுகையில், நேர்மையாளரின் சொல்லும் செயலும் பிறருக்கு வழிகாட்டும் நற்போதனையாக அமைவதால் அவை வாழ்வின் ஊற்றாக கருதப்படுகின்றன என்று கூறுகிறார். தாழ்மையை கற்பிக்கும் ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் என்று ஆலோசனையாக தந்திருக்கிறார். ஆதாயப்படுத்தும் ஞானத்தை தந்திருக்கிறார். சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கும்போது வாழ்வு மிகவும் நன்றாக அமையும். ஜெபம் செய்வோமா? அன்பு நாதர் இயேசு கிறிஸ்துவே, உம்மிடம் நாங்கள் வருகிறோம். நீர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உங்களை தாழ்த்தினீங்க ராஜா. அது எங்களையும் கவர்ந்திருக்கிறது. எங்களுடைய பாவமான வாழ்க்கையை ஒருமுறை கூட உம்மிடத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். எங்கள் வாழ்வில் காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தீய குணங்களை எல்லாம் ஆண்டவரை தொடர்ந்து மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் இப்பொழுது தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் அப்பா. உமக்கு முன்பாக நாங்கள் பணிவான தாழ்மையுள்ளவர்களாக இருந்து அந்த ஞானத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். அதை பயன்படுத்த உதவி செய்வீராக. அதே போல யோசேப்பை போல ஆதாயப்படுத்தும் ஞானம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யும். எங்களைப் போல் விவேகமும் ஞானமும் உள்ளவர்கள் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி குடும்பம், சபை, அலுவலகம், தொழில் எங்களை சொல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. சமர்ப்பித்து ஜெயம் எடுக்கிறோம். உம்முடைய ஆற்றலால் பிறருக்கு நல்வட்டி காட்டிட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் துணை செய்யும். கிருபையா எங்களுக்கு தாழ்மை உணர்வை ஏற்படுத்தி விட திருவுளம் நிறைவேற்ற உதவும். இயேசு கிறிஸ்து மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காண வசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.